ரெய் லோபஸ் ஓப்பனிங்கில் ஒரு அருமையான கேம் பார்க்குறோம். இதோட மூவ் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா e4 e5 knight f3 knight c6 bishop b5 knight f6 attacking the pawn castle sacrificing the center pawn knight takes the pawn. Next rook e1 immediately attacking the knight knight d6 and knight is attacking the enemy bishop but knight takes the center pawn knight takes e5 this time knight takes knight. The next move knight c3 டைரெக்டாக ரூக்கால் நைட்டு அடிக்காமல் நைட்டு c3 டெவலப் பண்ணி பிஷப்புக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பொசிஷனில் அவங்க நைட் டேக்ஸ் பிஷப் அடிக்கிறாங்க. இது ஒரு சின்ன பேட் மூவ். இந்த பொசிஷனில் நெக்ஸ்ட்டு ரூக் டேக்ஸ் நைட். இப்போ வந்து கிங்குக்கும் அட்டாக் இருக்குது, நைட்டுக்கும் அட்டாக் இருக்குது. ஸோ செக்கில் இருக்குது. ஸோ பிஷப் e7. இந்த பொசிஷனில் வந்து ஒயிட் வந்து ஒரு எக்ஸலண்டான மூவ் ப்ளே பண்ணுறாங்க. அதாவது எல்லாருமே வந்து என்னென்னா நைட்டை ரீகெயின் பண்ணுறது தான் பிளான் பண்ணுவோம். பட் நைட்டு d5 இது வந்து பிஷப்புக்கு ஒரு அருமையான அட்டாக்கை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து ரூக் வந்து பிஷப்பை பின் பண்ணி வச்சுருக்கு. ஸோ டபுள் பீசஸ் ஜாயின் பண்ணி பிஷப் மேலே அட்டாக் வச்சுருக்கு. ஸோ கேஸ்லிங் இந்த பொசிஷனில் பிளாக் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நைட் டேக்ஸ் பிஷப் செக்கு, கிங் h8 ஒன்லி மூவ். இந்த நெக்ஸ்ட் மூவ் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நைட்டு கிடைக்குது. பட் நம்மளோட நைட்டு வந்து அட்டாக் ஆகிடும். இந்த பொசிஷனில் ஒயிட் வந்து சூப்பரான ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் வந்து குயின் h5. இந்த குயின் h5ஓட பிளான் வந்து இமீடியட்டாக செக்மேட் பண்ணுற பிளான். இந்த பொசிஷனில் வந்து பிளாக் வந்து என்ன பண்ணுறாங்க, அவசரப்பட்டு ரூக்கு e8 ப்ளே பண்ணாலும் சரி, அல்லது d6 அல்லது c6. ஸோ நார்மலாக என்ன மூவ் ப்ளே பண்ணாலும் சரி. இப்போ இந்த பொசிஷனில் வந்து ரூக்கு e8 ப்ளே பண்ணாலும் நெக்ஸ்ட் மூவ் குயின் டேக்ஸ் h7 செக்கு. ஸோ கிங் டேக்ஸ் h7 ஒன்லி மூவ். நெக்ஸ்ட் மூவ் ரூக்கு h5 செக்மேட்.